சாக்லேட் பைத்தியம், எனக்கு இதெல்லாம் சென்ட் பண்ணியிருக்கீங்களே. நானே என்னைய கண்ட்ரோல் பண்ணாலும் என் வாய் கண்ட்ரோலாக இருக்காது. அது அந்த மாதிரி ஐட்டம் தான் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. ஐஸ் பார்க்கும்போதே எனக்கு டெம்டிங் ஆகுது. நீங்கள் பாருங்கள். இப்போ நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியலையே. ஆனால் என்னோட ஃபேவரட் வந்து க்ரீன் கேக்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சாப்பிட்றதுக்கு ஆர்வத்தை பற்றிலாம் நம்ம நார்மலாக கடையில் வாங்கி திம்போம் பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் இல்லவே இல்லை. ஹோம்மேடுனா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் போல். இதை நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. தாங்க கைஸ், இப்போ இதையெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு டெம்டிங் ஆகுற அளவுக்கு நான் பண்ண போகிறேன். Kiss me, close your eyes and miss me. Close your eyes and kiss me. சாப்பிட்டு நான் மயங்கிட்டேன். இனிமேல் நீங்கள் டேஸ்ட் பாருங்கயா. நீங்கள் டேஸ்ட் பாருங்க. ப்ரௌனில இத்தனை கலெக்ஷன் இருக்கான்னு எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்டா தெரியுது. என்னோட ஸ்டைல சொன்னா தட்டி தூச்சிருச்சு. அந்த ஸ்பூன் எடுத்தாங்க. கைஸ், ஃபர்ஸ்ட் சொன்ன பத்தியெல்லாம் என் வாயை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன். ஒரே ட்ரிப்பா இது எல்லாத்தையும் சாப்பிட்டா அமிர்தமும் நஞ்சாயிரும். நான் இதை வந்து பத்திரமா வந்து ஒளிச்சு வைக்கணும் எங்கள் பெரியம்மாவுக்கு தெரியாமல். நான் எதெல்லாம் திங்கக்கூடாதுன்னு சொல்கிறேனோ அதையெல்லாம் திங்கிடுறது. அதனால் இது எங்கிட்டாச்சும் ஒளிச்சு வைக்கணும். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எந்த இடத்துல ஒளிச்சு வச்சா சேஃப்டியாக இருக்கும்னு. ஆனால் ஃப்ரிட்ஜில் மட்டும் வைக்க முடியாது. ஏன்னா பெரியம்மா அடிக்கடி ஓப்பன் பண்ணுற இடம் அதான். இப்போ நான் இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கள் பெரியம்மா வந்து அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கு, நம்மளுக்கு தருவாங்களா அப்படின்னு. அப்போ பார்த்தீங்களா, எதையெல்லாம் திங்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதையெல்லாம் திங்கிற ஆள் உங்கள் வீட்லேயும் ஒரு ஆள் இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. ஒரு பாருக்குமே ஒரு யூனிக்கான ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அந்த சிஸ்டர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, ஹானஸ்டான ரிவ்யூ மட்டும் கொடுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசினா போதும் அப்படின்னு. ரியலி சொல்கிறேன், செம்மையாக இருக்குது சிஸ்டர். இன்ஷால்லா உங்கள் பிஸ்னஸ் வந்து உச்சத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களோட குவாலிட்டி அப்படி இருக்குது. சூப்பர்.